ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோடில் சோழன் இருந்துட்டு நைட்டு நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. நிலா வருவாங்களா, இன்னும் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, நிலா இன்னும் காணமேன்னு சொல்லிட்டு நிலவை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சேரன் வீட்டுக்கு வர்றாரு. அண்ணன், இந்நேரம் நிலா வந்திருக்கணும், ஆனால் இன்னுமே வரலண்ணே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு நிலா வரலன்ற பற்றி கவலை இருக்கா, பயமாக இருக்கா? உன்னை பார்த்து தாண்டா நாங்கள் எல்லாருமே பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரண் சொல்லிடுறாங்க. அண்ணன், நான் ஏதோ புத்தி கட்டு போய் அப்படியெல்லாம் பண்ணிட்டேன், அதுக்காக என்னை தப்பாக எடுக்காதீங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன்னை என் கூட பிறந்தவன் நினைக்கவே எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது. உன்னை போய் நான் வளர்த்தனா என் வளர்ப்பு தப்பாக போயிடுச்சுன்னு சொல்லி என் மேலே எனக்கு கோவமாக வருது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக திடுதிப்புன்னு போலீஸ்கார் நிற்கிறாங்க. அதை பார்த்த உடனே நம்ம சரணம் ஷாக் ஆகுறாங்க. என்ன சார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே சோழன் யார், நிலான்றவங்க சோழன் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு சோழனும் சரணும் ஷாக் ஆகுறாங்க. சார் என்ன சொல்கிறீங்க, நிலாவா, நிலா எதுக்காக கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், விருப்பமே இல்லாத ஒரு பொண்ணை தொட நினச்சதுனால தான் கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சோழன் இருந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இப்போ நீ வரப்போறியா, அடித்து இழுத்துட்டு போட்டோமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக சோழன், நிலா என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன் முகத்தை பார்க்கவே பிடிக்கல, உனக்கு கொடுக்குற தண்டனை இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.